போன வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கார் ஒன்று செஞ்சு அந்த காரை வந்து அழகாக ஓட விட்டோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு காரில் என்ன இருக்கும்? ஹெட்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இந்த காருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்லைட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த லைட் வந்து எப்படி எரியுது, எந்த மாதிரி அந்த லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க. இப்போ என்கிட்ட நம்ம ஆல்ரெடி பண்ண கார் இருக்குது, அண்ட் தென் ஒரு சிஓபி லைட் ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சிஓபி லைட்டை வந்து முன்னாடி இந்த இடத்துல வைக்க போகிறேன். வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஓட்டை போட்டு இந்த வயரை இன்சர்ட் பண்ணிடலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாடலில் சின்னதாக முன்னாடி ஒரு ஓட்டை ஒன்று போட போகிறேன். இப்படி ஓட்டை போட்டுட்டு சிஓபி லைட்டில் உள்ள அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, இது ரெண்டையும் நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஹெட்லைட் வந்து முன்னாடி வந்துருச்சு. இப்போ நம்ம காரோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லைட் ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம அந்த லைட்டோட பாசிட்டிவ் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்லையும், லைட்டோட நெகட்டிவ் வந்து பேட்டரியோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே இருக்குது, இது ஸ்விட்சோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்விட்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்விட்ச் ஆன் ஆயிருந்ததுன்னா இதுவரை எலக்ட்ரான்ஸ் வந்துடும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து லைட்டோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவில் நம்ம லைட்டோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பேட்டரியோட நெகட்டிவ் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கா, இதில் நம்ம லைட்டோட நெகட்டிவை கனெக்ட் பண்ண போகிறோம். லைட்டோட நெகட்டிவை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவில் லைட்டோட பாசிட்டிவையும், பேட்டரியோட நெகட்டிவில் லைட்டோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காரோட ஹெட்லைட் இருக்கு இல்லையா, அதுக்கான கம்ப்ளீட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்விட்சை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுறப்ப பாருங்கள், நம்மளோட வீல்ஸும் சுற்றும் அண்ட் லைட்டும் எரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, வீல்ஸும் சுற்றுது, லைட் எரியுதா? இப்போ நான் விட்டேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம கார் மூவ் ஆகிறப்போ அதோட சேர்ந்து லைட்டும் எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல் தடவை நம்ம வந்து வெளியே வச்சு காரை டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாடலை கொண்டு போய் வெளியே வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம காரு மூவ் ஆகுது அண்ட் லைட்டும் நல்லா எரியுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. இப்போ நம்ம இந்த காரை வந்து வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். கார் நல்லா ரன் ஆகிறப்போ ஹெட்லைட்டும் சூப்பராக எரிஞ்சது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆல்ரைட். ஸோ ஆனால் இப்போ இந்த காரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம அந்த கார் ஆன் பண்ணி விட்டோன்னா கார் பாட்டில் ஓட ஆரம்பிச்சிருது. ஆனால் அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஓடி போய் நம்ம அந்த காரை பிடிச்சி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் தான் கார் ஸ்டாப் ஆகுது இல்லையா? இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம நினச்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம், நினச்ச நேரத்தில் ஆன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா, நான் ஒரு ஸ்விட்ச் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஸ்விட்சை இந்த கார்ட்போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்விட்சோட 2 போர்ட்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்ல நீளமான வயரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? இவ்வளோ நீளமாக இருக்குது. இப்போது இந்த 2 எண்டையும், இந்த வயரோட 2 எண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் இந்த ஸ்விட்சுக்கு போகிற எண்டோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி என்னால் இந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? கனெக்ட் பண்ணிடலாமா? இப்போது இந்த ஸ்விட்சுக்கு போகிற இன்புட் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி இந்த ஸ்விட்சோட இன்புட்டோட கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்விட்சோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட்டை ரிமூவ் பண்ணி இந்த ஸ்விட்சோட அவுட்புட் எடுத்து இதோட அவுட்புட்டோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்விட்சில் இருந்த கனெக்ஷனை அப்படியே இந்த ஸ்விட்சுக்கு மாற்றிட்டேன் இல்லையா? இப்போது இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ இந்த வீல் அண்ட் லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாமா? ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், வீல் சுற்றுது அண்ட் லைட் எரியுது. இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வீல்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு அண்ட் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாடலை வெளியே கொண்டுட்டு போயிட்டு இந்த ஸ்விட்சை வச்சுட்டு என்னால் வந்து இந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். பார்த்துடலாமா? வாங்க. நம்ம கார் சூப்பராக ரன் ஆச்சு இல்லையா?
பாருங்களேன், நம்ம ஒரு காரை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணியிருக்கோம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு கார் பில்டு பண்ணி ஓட வச்சோம், அதை லைட் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ரிமோட்டாக வந்து அந்த காரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காருக்கு ஹார்ன் ஆட் பண்ணலாம். நமக்கே தெரியும்ல, பஸ்ஸர் இருக்கு இல்லையா? அந்த பஸ்ஸர் எடுத்து இந்த சர்க்யூட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கார் ஓடுறப்போ சவுண்டு வர்ற மாதிரி பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணுவீங்களா? தேங்க்யூ.